பிரியங்காவுக்கு திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு அப்புறமா அவங்க சொல்லிக்கக்கூடிய ஒரு குட் நியூஸ் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ரசிகர்களையும் சந்தோஷத்துல ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விஜய் டிவி ஆங்கர் பிரியங்காவுக்கும் வசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபலமான டிஜேவுக்கும் கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு. திருமணத்துக்கு அப்புறமா இவங்க பத்தியான எக்கச்சக்கமான போஸ்ட்டும் அதே மாதிரி வீடியோஸையும் பார்த்து வந்துட்டு இருக்கோம். இந்த நிலையில கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறமா வசி அப்புறம் பிரியங்கா இவங்க 2 பேருமே இப்ப சென்னையில இருந்து லண்டன் போயிருக்காங்க. சென்னையில ரொம்ப சிம்பிளா அவங்களோட ஃபேமிலி சர்க்கிள்குள்ள மட்டும் திருமணத்தை நடத்திக்கிட்டாலும் ஹனிமூன் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கணவர் வசி ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு லண்டன்ல பண்ணியிருக்காரு. பிரியங்கா கணவர் வசிக்கு கிளிக் 187 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு. அதோட ஒரு பிரான்ச்சை வந்து அவர் லண்டன்ல நடத்திட்டு இருக்காராம். சென்னையில ஒரு வீடு இருக்கிற மாதிரியே லண்டன்ல ஒரு வீடு இருக்குதாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தன்னோட கணவர் வசிய ஃபர்ஸ்ட் லண்டனுக்கு அனுப்பி வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய பெண்டிங் ஒர்க்லாம் பிரியங்கா ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா லண்டனுக்கு பிரியங்காவும் போயிருக்காங்க. இப்ப ஏப்ரல் 28ஆம் தேதி பிரியங்கா அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக லண்டன் போயிருக்காங்க. போனது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு எக்கச்சக்கமான பார்ட்டி அட்டன் பண்றது, எக்கச்சக்கமான ஈவெண்ட்டுக்கு போட சொல்லி பயங்கரமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி கணவரும் லண்டன்ல எக்கச்சக்கமான இடங்களுக்கு கூட்டு போயிட்டு நிறைய சர்ப்ரைஸும் கொடுத்து வந்துட்டு இருக்காரு. இப்ப சரியா 2 வாரம் திருமணத்துக்கு அப்புறமா பிரியங்காவோட குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் டிவிக்கு பிரியங்கா மறுபடியும் வருவாங்களா, அவங்க வந்து விஜய் டிவி விட்டு வெளில போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கருத்துக்கள் ஒரு வதந்தியாவே பரவிட்டு இருக்கு. இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது மாதிரி பிரியங்கா என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, சூப்பர் சிங்கர் ஷோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருந்த ஷோ. மக்கள்கிட்ட என்னை கொண்டு போய் சேர்த்த ஷோல அதுவும் ஒன்று. அப்படிப்பட்ட ஷோவை வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்ப நான் மேரேஜ்ல வெக்கேஷன்ல இருக்கேன். கண்டிப்பா கூடிய சீக்கிரம் லண்டன்ல என் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு ஹனிமூன்லாம் முடிச்சுட்டு நான் மறுபடியும் வந்து ஷூட்டிங் ஜாயின் பண்ண தான் போறேன். அது வரைக்கும் எனக்கு பதிலா என்னோட சிஸ்டர் லட்சுமி பிரியா வந்து ஆங்கரிங்க பார்த்துப்பாங்க. ஃபேன்ஸ் கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கலாம். பட் என்னை விட லட்சுமி பிரியா நல்லா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. கூடிய சீக்கிரம் உங்களை வந்து நான் சூப்பர் சிங்கர்ல வந்து கலந்துக்கிட்டு உங்களை மகிழ்விப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் பிரியங்கா அப்டேட் கொடுத்துருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்தால கணவர் வசியுமே சந்தோஷத்துல இருக்காரு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாட்கள் லண்டன்ல வசி கூட பிரியங்கா இருக்க போறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா வசிக்கு சந்தோஷம் தாங்க முடியலையாம். இப்ப எல்லா ஈவெண்ட்டையும் முடிச்சுட்டு அவங்க பிளான் பண்ணிருக்கப்படியே ஹனிமூன்லாம் முடிச்சுட்டு தான் மறுபடியும் அவங்க சென்னைக்கு வந்து ஷூட்டிங் அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. எது எப்படியோ அவங்க லேட்டா வந்தாலும் கண்டிப்பா ஷூட்டிங்க்கு விஜய் டிவில மறுபடியும் வருவாங்க அப்படிங்கிற விஷயமே ரசிகர்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ஓமை கடலை படத்து மூலமா தமிழ் சினிமால இயக்குனர் அறிமுகமானவர் தான் அஸ்வத் மாரிமுத்து. இந்த படத்துக்கு அப்புறமா இவர் இயக்கத்துல சமீபத்தில் வெளியான டிராகன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து அஸ்வத் மாரிமுத்து இயக்க போற திரைப்படம் SR 51, அதாவது காட் ஆஃப் லவ் அப்படிங்கிற மாதிரியும் இந்த திரைப்படத்தை டிராகன் படத்தை தயாரிச்சக்கூடிய ஏஜஸ் தான் தயாரிக்க போறாங்க. இந்த நிலையில அஸ்வத் மாரிமுத்து கமலஹாசன் அவர்களோட ராஜ் பிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனத்தை அணுகி ஒரு கதை சொல்லியிருக்கிறதாவும், ஆனா இப்போ வரைக்கும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலையாம். இனி வரும் நாட்கள்ல கமலஹாசன் அவர்களோட பேனர்ல, அதாவது ராஜ்கமல் பிலிம்ஸ் பேனர்ல ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரா, இல்ல கமலஹாசன் அவர்களை வச்சு ஒரு படத்தை இயக்க போறா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.